வெல்கம் டு ஹாப்பி லைஃப் பாவ் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு vlog ஃபுல் போட்டு. இது ஒரு சிம்பிள் vlog தான். மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு என்னோடய மார்னிங் பட்டர் அப்புறம் டீ வச்சு தான் என்னோடய மார்னிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. பட்டர் காரி டோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் அது அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் நான் எடுத்து சாப்பிட்ருவேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகல, ஆனால் கண்டிப்பாக நல்லா மழை வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. டைம் 5:00 தான் ஆக போச்சு. அது ஏதாவது சாப்பிடணும் திருப்பி கிரேவிங் வந்ததுனால, அதனால் மாவு இருந்துச்சு. அதனால் ஸ்வீட் பணியாரம் பண்ணலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி அதெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். ஆனால் என்னென்னு தெரில, அது எடுக்கையில் ஒழுங்காக வரவே இல்லை. திருப்பி ஆஸ் யூசுவல் ஒரு சொதப்பல். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு, அதுக்கப்புறம் நெய்யும் விட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சுட்டுட்டு இருந்தான். சூப்பராக எனக்கு பிடிச்ச படம் லைஃப் ஆஃப் பை பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. 12:30 கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபைனல் சரி வந்து தூங்குவோன்ட்டு நாங்கள் எல்லோரும் 12:30க்கு மேலே தூங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஷாப்பிங்க்கு போக வேண்டிய வேலை இருக்குன்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்க டைமில் நம்ம எந்திரிக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஃபைனலி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கே மழை சீசனால் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. சுற்றி பார்க்குற எல்லா இடமும் க்ரீனரியாகவே இருந்துச்சு. ஃபைனலி அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி நானும் எங்கள் அண்ணனும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகிற வழியில் தான் இந்த கிளிப் நான் ஷூட் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல் க்ரீனரியாக இருந்துச்சு. எனக்கு காரில் போகிறதோட ஸ்கூட்டியில் போகிறதா ரொம்ப பிடிக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். காரில் போனாலே போதும், எனக்கு தலைவலி எங்கேருந்து வரும்னு தெரியல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு சொல்லுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பை.